வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. 6th 7th 8th 9th தமிழ் புதிய புத்தகம் இலக்கணத்திலிருந்து இயல் 1லிருந்து 9 வரைக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸு ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் புதிய புத்தகம் இலக்கணத்திலிருந்து இயல் 1லிருந்து 9 வரைக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸு டோட்டலாக பார்த்திங்கன்னா 320 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இலக்கணம் 6th-லிருந்து 10th வரைக்கும் இயல் வைஸா, அதாவது லைன் பை லைன் கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டங்க. அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு வசதியாக 5 டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 5 டெஸ்ட்டில் டோட்டலாக 1372 கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 10th தமிழ் இயல் 1 1வது கொஷின், சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 2வது கொஷின், வினையால் அணையும் பெயர் எந்தெந்த காலங்களில் வரும்? மேற்கூறிய அனைத்தும். வினையால் அணையும் பெயர் எந்தெந்த காலங்களில் வரும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3வது கொஷின், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி ஆகும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி ஆகும். 4வது கொஷின், ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். 5வது கொஷின், உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிரிழப்படை 3 வகைப்படும். அவை 1 செய்யுளிசை அளபடை, 2 இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை. 6வது கொஷின், சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயரில் டேஷ் என வரும். சுடு. சுடுதல் என்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயரில் சுடு என வரும். 7வது கொஷின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம். கூற்று 2 பாருங்க. சொல்லிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல கூற்று 1 பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம் என்பது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க. சொல்லிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா இந்த இடத்துல என்ன வரணுங்க? செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை இசை நிறை அளபெடை எனவும் அழைக்கப்படுகிறது என்பது சரியான கூற்று. அப்போ இது தவறு. சரியான பதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 8வது கொஷின், ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் ஆகும். 9வது கொஷின், இசை நிறை அளபெடைக்கு எடுத்துக்காட்டு தருக. மேற்கூறிய அனைத்தும். இசை நிறை அளபெடைக்கு எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும், உரா அற்கு உருநோய், நல்ல பட ஆ பறை,
10வது கொஸ்டின், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை. இன்னிசை அளபெடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை இன்னிசை அளபெடை ஆகும். 11வது கொஸ்டின், விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில்பெயராக வருவது முதல்நிலை தொழில்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில்பெயராக வருவது முதல்நிலை தொழில்பெயர் ஆகும். 12வது கொஸ்டின், உரநசையி உள்ளம் துணையாய் சென்றாய் வரநசையி இன்னும் உளேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை சொல்லிசை அளபெடை. உரநசையி உள்ளம் துணையாய் சென்றார் வரநசையி இன்னும் உளேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபெடை சொல்லிசை அளபெடை ஆகும். 13வது கொஸ்டின், வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில்பெயர் விகுதி பெற்ற தொழில்பெயர் ஆகும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில்பெயர் விகுதி பெற்ற தொழில்பெயர் ஆகும். 14வது கொஸ்டின், நசை என்பதன் பொருள் விருப்பம். நசை என்பதன் பொருள் விருப்பம். 15, ஆளல் என்ற தொழில்பெயரில் வினையடி விகுதியை காண்க. ஆள் அல். ஆளல் என்ற தொழில்பெயரில் வினையடி விகுதியை காண்க. ஆள் அல். 16வது, ஒற்றளபெடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்? 11 எழுத்துக்கள். ஒற்றளபெடையில் 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். அவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயே, இல்லு, இல்லு, அக்கு. ஒற்றளபெடையில் 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். 1 இங்கு, 2 இஞ்சு, 3 இன்னு, 4 இந்து, 5 இம்மு, 6 இன்னு, 7 இவ்வு, 8 ஈயே, 9 இல்லு, 10 இல்லு, 11 அக்கு. 17வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சொல் என்பதற்கு சரியானவை எது? மேற்கூறிய அனைத்தும். கீழ்கண்ட கூற்றுகளில் சொல் என்பதற்கு சரியானவை இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி. 18வது கொஸ்டின், மொழியின் வகைகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். மொழியின் வகைகள் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 19வது கொஸ்டின், விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில்பெயர் முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில்பெயர் முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் ஆகும். 20வது, ஒரு மொழி ஒரு பொருளெனவாம். தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம். தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல் ஆகும். 21வது கொஸ்டின், ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி ஆகும். 22வது, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஷ் அளபெடை ஆகும். சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். 23, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 நீண்டு ஒலிப்பதை டேஷ் என்கிறோம். உயிரிழப்படை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை என்கிறோம். 24வது, பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வேங்கை. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வேங்கை. 25வது கொஸ்டின், சுடுதல் என்ற தொழில்பெயர் முதல்நிலை திரிந்த தொழில்பெயரில் டேஷ் என வரும். சூடு. சுடுதல் என்ற தொழில்பெயர் முதல்நிலை திரிந்த தொழில்பெயரில் சூடு என வரும்.
26வது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். 27வது கொஷின், நடத்தல் என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதிகளை காண்க. நடத்தல், நடத்தல் என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதி நடத்தல். 28வது, தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி சரி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன். 29, வாழ்க்கை என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதியை காண்க. வாழ்க்கை, வாழ்க்கை என்ற தொழிற்பெயரில் வினையடி விகுதியை காண்க. வாழ்க்கை. 30வது, எதிர்மறை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. நடவாமை, எதிர்மறை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு நடவாமை. 31வது, முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. மேற்கூறிய அனைத்தும். முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. 32வது, ஒற்றளபடையில் பயன்படும் எழுத்துக்கள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். ஒற்றளபடையில் பயன்படும் எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, யுவ்வு, ஈ, இல், இல், அக்கு. 33வது, கெடுதல் என்ற தொழிற்பெயரில் முதல்நிலை தொழிற்பெயரில் டேஷ் என மாறும். கெடு, கெடுதல் என்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயரில் டேஷ் என மாறும். கெடு. 34வது, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் ஆகும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் ஆகும். 35வது கொஷின், வினையால் அணையும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? மேற்கூறிய அனைத்தும். வினையால் அணையும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. 36வது, தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. கண்ணன் வந்தான். தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான். 37வது கொஷின், வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. பொறுத்தார், பூமியாழ்வார். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பொறுத்தார், பூமியாழ்வார். 38வது கொஷின், உயிரிழபடையின் வகைகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். உயிரிழபடையின் வகைகள் செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. 39வது கொஷின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க, ஒற்றளபடையில் 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். கூற்று 2 பாருங்க, ஒற்றளபடையில் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இப்பு, இம்மு, இன்னு, ஈ, இவ்வு, ஈ, இல்லு, இல்லு, அக்கு போன்ற எழுத்துக்கள் அளவெடுக்கும். கூற்று 1 மற்றும் 2 சரி. 40வது பாருங்க, அளவெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். அளவெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல் ஆகும். 41 பாருங்க, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஷ் என்கிறோம். செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்கிறோம். 42, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஷ் அளபெடை ஆகும். இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். 43வது பாருங்க, கெடுதல் என்ற தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் டேஷ் என மாறும். கேடு. கெடுதல் என்ற தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் கேடு என மாறும். 44வது கொஷின், மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 45வது, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஷ் எனப்படும். வினையால் அணையும் பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் எனப்படும். 10th தமிழ் இயல் 2. 46, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. ஏ மற்றும் பி இரண்டும் சரி.
சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் தொடர் எனப்படும். 47வது வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். 48வது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய பண்புருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும். 49வது அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. சிவப்பு சட்டை பேசினார். அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. சிவப்பு சட்டை பேசினார். 50வது தொகைநிலை தொடரின் வகைகள் யாவை? அனைத்தும் சரி. தொகைநிலை தொடரின் வகைகள் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை உம்மை தொகை உவமை தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை. 51வது வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே டேஷ் அமையும் வினைத்தொகை. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். 52வது வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. மதுரை சென்றார். வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. மதுரை சென்றார். 53 உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. தேர்ப்பாகன். உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன். 54வது ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகும். 55வது கொஷின் தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகும். 56வது காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை ஆகும். 57வது கொஷின் வீசு தென்றல் கொள்களிறு இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. வீசு தென்றல் கொள்களிறு இலக்கண குறிப்பு வினைத்தொகை ஆகும். 58வது கொஷின் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை 2 வினைத்தொகை 3 பண்பு தொகை 4 உவமை தொகை 5 உம்மை தொகை 6 அன்மொழி தொகை. 59வது கொஷின் பண்பு தொகை எதை உணர்த்தும்? மேற்கூறிய அனைத்தும். பண்பு தொகை எதை உணர்த்தும்? நிறம் வடிவம் அளவு. 60வது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு பகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும். 61வது உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. அண்ணன் தம்பி. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி. 62வது வேற்றுமை உருபுகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கு இன் அது கண். 63வது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. செங்காந்தால். பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு செங்காந்தல். 64வது இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. சாரைப்பாம்பு. இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு சாரைப்பாம்பு. 65வது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை ஆகும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை ஆகும். 66வது
உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. மலர்க்கை. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்க்கை. 67வது, இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். 68வது, உம்மை தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்? அனைத்தும். உம்மை தொகை எந்த அளவு பெயர்களை தொடர்ந்து வரும்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். 69வது, பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவது டேஷ் என்று கூறுவர். தொகைநிலை தொடர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருவதை தொகைநிலை தொடர் என கூறுவர். 70வது கொஸ்டின், தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. கரும்பு தின்றான். தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான். 10th தமிழ் இயல் 3. 71வது, ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். 72வது, குயில் கூவியது என்பது டேஷ் ஆகும். தொகாநிலை தொடர். குயில் கூவியது என்பது தொகாநிலை தொடர் ஆகும். 73வது, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அவை: 1 எழுவாய் தொடர், 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பேரெச்ச தொடர், 5 வினையெச்ச தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், 9 அடுக்கு தொடர். 74வது, ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் பெயரெச்சங்கள் டேஷ் எனப்படும். கூட்டு பெயரெச்சங்கள், கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் பெயரெச்சங்கள் டேஷ் எனப்படும். கூட்டுநிலை பெயரெச்சங்கள். 75வது, ஒரே சொல் 2 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். ஒரே சொல் 2 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். 76வது, உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. சாலச் சிறந்தது. உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. சாலச் சிறந்தது. 77வது, எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது டேஷ் ஆகும். எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். 78வது, விழியுடன் வினை தொடர்வது டேஷ் ஆகும். விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். 79வது, வினைமுற்று ஒரு பெயர் தொடர்வது டேஷ் ஆகும். சரிங்க, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும். 80வது, அன்பால் கட்டினார் என்பது எவ்வகை தொடர்? 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். அன்பால் கட்டினார் என்பது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். 81, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது டேஷ் ஆகும். பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரெச்ச தொடர் ஆகும். 82வது, பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. கேட்ட பாடல். பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். 83வது, முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையெச்ச தொடர் ஆகும். முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையெச்ச தொடர் ஆகும். 84வது, வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். 85வது, அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடர்?
நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். அறிஞருக்கு பொன்னாடை என்பது எவ்வகை தொடர்? நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். 86வது இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். 87 இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. மற்றொன்று. இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு மற்றொன்று. 88வது பாடினாள் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்? வினை முற்று தொடர். பாடினாள் கண்ணகி என்பது வினை முற்று தொடர் ஆகும். 89வது விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. நண்பா எழுது. விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு நண்பா எழுது. 90வது கொஸ்டின் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். 91வது வருக 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 என்பது அடுக்கு தொடர் ஆகும். வருக வருக என்பது அடுக்கு தொடர் ஆகும். 92வது கூட்டுநிலை பேரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. கேட்க வேண்டிய பாடல். கூட்டுநிலை பேரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. கேட்க வேண்டிய பாடல். 93வது எழுவாய் தொடரில் பொருந்தாதது எது? கேட்ட பாடல். எழுவாய் தொடரில் பொருந்தாதது கேட்ட பாடல். 94 கட்டுரையை படித்தால் என்பது எவ்வகை தொடர்? இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். கட்டுரையை படித்தால் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். 95வது வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. பாடி மகிழ்ந்தனர். வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். 10th தமிழ் இயல் 4. 96வது ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் டேஷ் என்றும் வழங்குவர். அஃறிணை. ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை என்று வழங்குவர். 97வது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவழுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவழுவமைதி ஆகும். 98வது பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 1 ஆண் பால், 2 பெண் பால், 3 பலர்பால், 4 ஒன்றன் பால், 5 பலவின் பால். 99வது அஃறிணை எத்தனை பகுப்புகளை கொண்டது? 2. அஃறிணை எத்தனை பகுப்புகளை கொண்டது? 2. 1 ஒன்றன் பால், 2 பலவின் பால். 100வது கொஸ்டின் அஃறிணையின் பகுப்புகள் யாவை? ஒன்றன் பால், பலவின் பால். அஃறிணையின் பகுப்புகள் ஒன்றன் பால், பலவின் பால். 101 உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண் பால், பெண் பால், பலர்பால். 102 அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது டேஷ் ஆகும். ஒன்றன் பால். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். 103 இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். வினா வளாநிலை. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் என்பது வினா வளாநிலை ஆகும். 104 அஃறிணையில் பலவற்றை குறிப்பது டேஷ் ஆகும். பலவின் பால் ஆகும். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் ஆகும். 105 இடம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மேற்கூறிய அனைத்தும். இடம் எத்தனை வகைப்படும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. 106 தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நான், யான், நாம், யாம். தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நான், யான், நாம், யாம். 107வது தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தேன், வந்தோம். தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்தேன், வந்தோம். 108வது முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நீ, நீர், நீவீர், நீங்கள். 109வது கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும்.
விடை வளாநிலை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்பது விடை வளாநிலை ஆகும். 110வது முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். 111 வாடா ராசா வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது டேஷ் ஆகும். பால் வழுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது பால் வழுவமைதி ஆகும். 112வது படற்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அவன், அவள், அவர், அது, அவை. 113 படற்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தான், சென்றால், படித்தனர். படற்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்தான், சென்றால், படித்தனர். 114 இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை ஆகும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை ஆகும். 115 இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். வலு. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். 116 செழியன் வந்தது என்பது டேஷ் வலு ஆகும். திணை வலு. செழியன் வந்தது என்பது திணை வலு ஆகும். 117வது கண்ணகி உண்டான் என்பது டேஷ் வலு ஆகும். பால் வலு. கண்ணகி உண்டான் என்பது பால் வலு ஆகும். 118 உயர்திணையில் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. உயர்திணையில் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால். 119வது நீ வந்தேன் என்பது டேஷ் வலு ஆகும். இடவலு. நீ வந்தேன் என்பது இடவலு ஆகும். 120 நேற்று வருவான் என்பது டேஷ் வலு ஆகும். காலவலு. நேற்று வருவான் என்பது காலவலு ஆகும். 121 ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் என்பது டேஷ் வலு ஆகும். வினாவலு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் என்பது வினாவலு ஆகும். 122 கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது டேஷ் வலு ஆகும். விடைவலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது விடைவலு ஆகும். 123 தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் டேஷ் வலு ஆகும். மரபு வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது மரவலு ஆகும். 124 செழியன் வந்தான் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். திணை வளாநிலை. செழியன் வந்தான் என்பது திணை வளாநிலை ஆகும். 125 கண்ணகி உண்டாள் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். பால் வளாநிலை. கண்ணகி உண்டாள் என்பது பால் வளாநிலை ஆகும். 126 நீ வந்தாய் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். இடவளாநிலை. நீ வந்தாய் என்பது இடவளாநிலை ஆகும். 127 நேற்று வந்தான் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். கால வளாநிலை. நேற்று வந்தான் என்பது கால வளாநிலை ஆகும். 128 திணையின் உட்பிரிவு பால் ஆகும். திணையின் உட்பிரிவு பால். 129 தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். மரபு வளாநிலை. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் என்பது மரபு வளாநிலை ஆகும். 130வது இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் எனப்படும். வழுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது ஏதேனும் இலக்கண ஆசிரியர்களால் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி ஆகும். 131 என் அம்மை வந்தாள் என்பது டேஷ் வழுவமைதி ஆகும். திணை வழுவமைதி. என் அம்மை வந்தாள் என்பது திணை வழுவமைதி ஆகும். 132 தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது டேஷ்.
இடவழுவமைதி. தன்மையினை படர்க்கிடத்தில் கூறுவது இடவழுவமைதி ஆகும். 133 குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி ஆகும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி ஆகும். 134 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்பது மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்பது மரபு வழுவமைதி ஆகும். 135 சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க, பால் 3 வகைப்படும். கூற்று 2 திணையின் உட்பிரிவு பால் ஆகும். ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க, பால் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தவறு. ஏன் தவறுனா பால் வந்து 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். கூற்று 2 பாருங்க, திணையின் உட்பிரிவு பால் ஆகும். இது சரியான கூற்று. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 10th தமிழ் இயல் 5 136 வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அரியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. 137 வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் டேஷ் விடை ஆகும். உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை ஆகும். 138 தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது டேஷ் வினா ஆகும். அரியா வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அரியா வினா ஆகும். 139 ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது டேஷ் வினா ஆகும். ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா ஐயவினா ஆகும். 140வது கொஷின் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஷ் பொருள்கோள் ஆகும். முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். 141 தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது டேஷ் வினா ஆகும். கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா ஆகும். 142 ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? கொழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? கொழல் வினா. 143 பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது டேஷ் வினா ஆகும். கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா ஆகும். 144 ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது? மயிலைநாதர் உரை. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது? மயிலைநாதர் உரை. 145 ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா ஆகும். 146 அறிவு, அறியாமை, அயவுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்காறு என்று கூறும் நூல் நன்னூல். அறிவு, அறியாமை, அயவுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்காறு என்று கூறும் நூல் நன்னூல். 147 விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 148 மறுத்து கூறும் விடை டேஷ் ஆகும். மறைவிடை. மறுத்து கூறும் விடை மறைவிடை ஆகும். 149 வெளிப்படை விடைகள் எவை? மேற்கூறிய அனைத்தும். வெளிப்படை விடைகள் சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை.
150 இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் டேஷ் வினா ஆகும். ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா ஆகும். 151 சுட்டி கூறும் விடை டேஷ் எனப்படும். சுட்டு விடை. சுட்டி கூறும் விடை சுட்டு விடை எனப்படும். 152 கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் டேஷ் விடை ஆகும். சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை ஆகும். 153 மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் டேஷ் வினா ஆகும். அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் டேஷ் வினா ஆகும். அறிவினா. 154 உடன்பட்டு கூறும் விடை டேஷ் ஆகும். நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை ஆகும். 155 கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் விடை நேர்விடை ஆகும். 156 மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை டேஷ் ஆகும். ஏவல் வினை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை ஆகும். 157 தான் விடை தெரிந்திருந்தும் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிய வினா ஆகும். தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா ஆகும். 158 வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் டேஷ் வினா ஆகும். ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா ஆகும். 159 இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது டேஷ் விடை ஆகும். ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது டேஷ் விடை ஆகும். ஏவல் விடை. 160 மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். 161 வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது டேஷ் விடை ஆகும். வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது டேஷ் விடையாகும். வினா எதிர் வினாதல் விடை. 162 கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் டேஷ் விடையாகும். மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை ஆகும். 163 குறிப்பு விடைகள் எவை? இவை அனைத்தும். குறிப்பு விடைகள் எவை? இவை அனைத்தும். ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் வினை, இனமொழி விடை. ஆன்சர் இவை அனைத்தும். 164 பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். அவை முறை நிரல்நிறை பொருள்கோள், எதிர் நிரல்நிறை பொருள்கோள், அலைமறியாப்பு பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள். பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 165 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ் விடை ஆகும். வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஆகும். 166 சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல். சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல்.
167 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது டேஷ் விடையாகும். உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஆகும். 168 வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் டேஷ் விடை ஆகும். உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் டேஷ் விடையாகும். உருவது கூறல் விடை. 169 வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் டேஷ் ஆகும். இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை ஆகும். 170 உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஆகும். 171 செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர். பொருள்கோள். செய்யுளில் சொற்களை பொருள்களுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். 172 ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வதே டேஷ் பொருள்கோள் ஆகும். கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். 173 குறிப்பு விடைகள் என்னென்ன? அனைத்தும் சரி. குறிப்பு விடைகள் ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. 174 சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். 175 சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சீவக சிந்தாமணி. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. 176 கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. 177 பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது டேஷ் பொருள்கோள் ஆகும். ஆற்று நீர். பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை ஆற்றின் நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும். 178 ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். அறியா வினா. 179 ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது டேஷ் பொருள்கோள் ஆகும். நிரல் நிறை. ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். 180 நிரல் நிறை பொருள்கோள்கள் யாவை? முறை நிரல் நிரல் பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். நிரல் நிறை பொருள்கோள் யாவை? முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். 181 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். 182 செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். 183 விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். 184 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது
உருவது கூறல் விடை ஆகும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடையாகும். 185 என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். கொடை வினா. ஆழத்து மேல குவளை குளத்துல வாலி நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் டேஷ் ஆகும். கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆழத்து மேல குவளை குளத்துல வாலி நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். 187 சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க, வினா 8 வகைப்படும். கூற்று 2 விடை 6 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுனா கூற்று 1ல பாருங்க வினா 8 வகைப்படும்ன்றது தவறு. ஏன்னா வினா 6 வகைப்படும். விடை 6 வகைப்படும் கொடுத்துக்கிறாங்க, இது தவறு. ஏன்னா விடை 8 வகைப்படும். அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. 10th தமிழ் இயல் 6. 188 தமிழர் வாழ்வியலை டேஷ் என வகுத்தார்கள். அகம் புறம். தமிழர் வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். 189 பாலை நிலத்திற்குரிய தெய்வம் எது? கொற்றவை. பாலை நிலத்திற்குரிய தெய்வம் எது? கொற்றவை. 190 அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணையாகும். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணையாகும். 191 பொருத்துக. குறிஞ்சி, வெற்பன், முல்லை, தோன்றல், மருதம், ஊரன், நெய்தல், சேர்ப்பன், பாலை, எய்னர். சரியான பதில் 1, 2, 3, 4, 5. 192 அன்பின் ஐந்திணைகள் யாவை? அனைத்தும் சரி. அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 193 நிலமும் பொழுதும் டேஷ் எனப்படும். முதற்பொருள். நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும். 194 ஒரு நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது கருப்பொருள் ஆகும். ஒரு நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவற்றையெல்லாம் குறிப்பது கருப்பொருள் ஆகும். 195 நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் எது? வருணன். நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன். 196 பொருத்துக. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரம் சார்ந்த இடமும். இப்போ ஆன்சர் 4, 5, 1, 3, 2. குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை திணை காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் திணை வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் திணை கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரம் சார்ந்த இடமும். 197 பொழுது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 சிறு பொழுது, 2 பெரும்பொழுது. 198 ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது. ஒரு ஆண்டின் 6 கூறுகள் பெரும்பொழுது. 199 மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் எது? இந்திரன். 199 மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் எது? இந்திரன். 200 ஒரு நாளின் 6 கூறுகள் சிறுபொழுது. ஒரு நாளின் 6 கூறுகள் சிறுபொழுது எனப்படும். 201 பொருத்துக. கார்காலம் ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி, தை. பின்பனிக்காலம் மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி, ஆடி. இப்போது ஆன்சர் 5, 4, 6, 2, 3, 1. குளிர்காலம் என்பது ஆவணி, புரட்டாசி. சரிங்க. கார்காலம் என்பது ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் என்பது ஐப்பசி, கார்த்திகை. முன்பனிக்காலம் என்பது மார்கழி, தை. பின்பனிக்காலம் என்பது மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் என்பது சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் என்பது ஆனி, ஆடி. 202 பொருத்துக.
காலை காலை என்பது காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இப்போ ஆன்சர் 1 2 3 4 5 6. 203 எல் என்பதன் பொருள் ஞாயிறு. எல் என்பதன் பொருள் ஞாயிறு. 204 முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால். முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால். 205 எல் கூட்டல் பாடு சேர்த்தெழுதுக ஏற்பாடு. எல் கூட்டல் பாடு சேர்த்தெழுதுக ஏற்பாடு. 206 பொறுத்துக. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம். முல்லை கார்காலம். மருதம் 6 பெரும் பொழுதுகள். நெய்தல் 6 பெரும் பொழுதுகள். பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி. இப்போ ஆன்சர் 1 2 3 4 5. 207 பொறுத்துக. குறிஞ்சி யாமம். முல்லை மாலை. மருதம் வைகறை. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். சரியான பதில் 5 4 3 2 1. 208 தனி சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. தனி சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. மேரி பேருந்திற்காக காத்திருந்தார். மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். ஆன்சர் ஏபி இரண்டும் சரி. 209 தனி சொற்றொடர்களாக மாற்றுக. ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு கையில் சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். இதற்கு சரியான பதில் ஒயிலாட்ட குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொள்வர், காலில் சலங்கை அணிந்து கொள்வர், கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர் என்பது சரியான பதில். 210 பொறுத்துக. குறிஞ்சி கரடி. முல்லை முயல். மருதம் நீர் யானை. நெய்தல் முதலை. பாலை வலியிழந்த யானை. ஆன்சர் 2 4 5 1 3. 211 ஓர் எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும் தொடர் தனி சொற்றொடர். ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும் தொடர் தனி சொற்றொடர் ஆகும். 212 பொறுத்துக. குறிஞ்சி மலைநெல். முல்லை சாமை. மருதம் வெண்ணெய். நெய்தல் உப்புக்கு பெற்ற பொருள். பாலை சூறையாடலால் வரும் பொருள். ஆன்சர் 5 4 3 2 1. 213 ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடியும் தொடர். தொடர் சொற்றொடர். ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடியும் தொடர் தொடர் சொற்றொடர். 214 தொடர் சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. தொடர் சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார் என்பதும் சரி. அன்வர் அரங்கத்திற்கு வந்து நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்பதும் சரி. 215 ஒரு தொடரில் கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத துணை தொடர்களும் கலந்து வருவது கலவை சொற்றொடர் ஆகும். ஒரு தொடரில் கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத ஒரு துணை தொடர்களும் கலந்து வருவது கலவை சொற்றொடர் ஆகும். 216 பொறுத்துக. குறிஞ்சி காந்தல். முல்லை தோன்றி. மருதம் செங்கழுநீர் தாமரை. நெய்தல் தாழை. பாலை குரவம் பாதிரி. ஆன்சர் 5 4 3 2 1. 217 பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். 218 பொறுத்துக.
குறிஞ்சி, அகில், முல்லை, கொன்றை, மருதம், காஞ்சி, நெய்தல், புன்னை, பாலை, இலுப்பை. ஆன்சர் 1 2 3 4 5. 219 தொடர் சொற்றொடராக மாற்றுக. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார். அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார். புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இது கொஷினுங்க. இதற்குண்டான ஆன்சர் ஏ. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்கங்களில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் என்பது சரியான பதில். 220 பொழுது எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பொழுது 2 வகைப்படும். அப்போ ஆன்சர் ஏபி சரி. பொழுது 2 வகைப்படும். ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறும்பொழுது. 221 கலவை சொற்றொடராக மாற்றுக. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார். கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் என்பது சரியான பதில். 222 குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் எது? முருகன். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். 223 பொறுத்துக. குறிஞ்சி மயில், முல்லை காட்டுக்கோழி, மருதம் நீர்க்கோழி, நெய்தல் கடற்காகம், பாலை புறா. ஆன்சர் 1 2 3 4 5. 224 தனி சொற்றொடராக மாற்றுக. இது கேள்வி. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. சரியான ஆன்சர் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும். அதனால் அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது. 225 பொறுத்துக. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி, மருதம் பேரூர், நெய்தல் பட்டினம், பாலை குறும்பு. ஆன்சர் 1 2 3 4 5. 226 சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. சிறுபொழுதில் நண்பகல் என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலத்தை குறிக்கும். கூற்று 2 பாருங்க. சிறுபொழுதில் மாலை என்பது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ள காலத்தை குறிக்கும். ஆன்சர் கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க. சிறுபொழுதில் நண்பகல் என்பது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இதுதான் சரியான பதில். அப்போ இங்க கொடுத்துருக்கிறது தவறு. 227 பொறுத்துக. குறிஞ்சி சுனைநீர், முல்லை காட்டாறு, மருதம் மனைக்கிணறு, நெய்தல் உவர்கழி, பாலை கிணறு. ஆன்சர் 1 2 3 4 5. 228 பொறுத்துக. குறிஞ்சி தொண்டகம், முல்லை ஏறு கோட்பாறை, மருதம் மணமுழா, நெய்தல் மீன் கோட்பாறை, பாலை துடி. ஆன்சர் 1 2 3 4 5. 229 ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர். 230 பொறுத்துக. குறிஞ்சி குறிஞ்சியால், முல்லை முல்லையால், மருதம் மருதையால், நெய்தல் விலரியால், பாலை பாலையால். ஆன்சர் 1 2 3 4 5. 231 பொறுத்துக. குறிஞ்சி குறிஞ்சிப்பண், முல்லை முல்லைப்பண், மருதம் மருதப்பண், நெய்தல் செவ்வழிப்பண், பாலை பச்சுரப்பண் பஞ்சுரப்பண். ஆன்சர் 1 2 3 4 5. 232 குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஆகியவையாகும். 233 பொறுத்துக. குறிஞ்சி தேனெடுத்தல், முல்லை ஏறு தழுவுதல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விளைவித்தல், பாலை நிறை கவர்தல். ஆன்சர் 1 2 3 4 5. 234 புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும்.
235 ஆநிறை கவர்தல் பற்றி கூறும் திணை வெட்சித்திணை. ஆநிறை கவர்தல் பற்றி கூறும் திணை வெட்சித்திணை. 236 கைக்கிளை என்பது ஒருதலை காமம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். 237 வெச்சு முதல் பாடன் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த திணை? பொதுவியல் திணை. வெட்சித்திணை முதல் பாடான் திணை வெட்சித்திணை முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த வகை திணை? பொதுவியல் திணை. 238 ஆநிறைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை கரந்தை திணை. ஆநிறைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை கரந்தை திணை ஆகும். 239 எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை செடி. 240 கரந்தைப்பூ டேஷ் என்றும் கூறுவர். கொட்டை கரந்தை. கரந்தைப்பூ கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். 241 மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது பற்றி கூறும் திணை வஞ்சித்திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது பற்றி கூறும் திணை வஞ்சித்திணை. 242 பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது. வஞ்சித்திணை. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது. வஞ்சி. 243 தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை காஞ்சித்திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை காஞ்சித்திணை. 244 கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள டேஷ் பூ ஒரு வகை குறுமரமாகும். காஞ்சிப்பூ. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சிப்பூ ஒரு வகை குறுமரமாகும். 245 கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிடுவது பற்றி கூறும் திணை நொச்சித்திணை. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிடுவது பற்றி கூறும் திணை நொச்சித்திணை. 246 மருத நிலத்திற்குரிய டேஷ் பூ கொத்து கொத்தான நீல நிற பூக்களை கொண்டது. நொச்சிப்பூ. மருத நிலத்திற்குரிய நொச்சிப்பூ கொத்து கொத்தான நீல நிற பூக்களை கொண்டது. 247 நொச்சிப்பூவின் வகைகள். இவை அனைத்தும் நொச்சிப்பூவின் வகைகள் மணிநொச்சி, கருநொச்சி, மலைநொச்சி, வெண்ணொச்சி. 248 மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை உமினை திணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை உமினை திணை ஆகும். 249 முடக்கத்தான் முடக்கொற்றான் என அழைக்கப்படும் பூ உமினை பூ. முடக்கத்தான் முடக்கொற்றான் என அழைக்கப்படும் பூ உமினை பூ. 250 பகைவர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை தும்பை திணை. 251 போரை தொடங்கும் நிகழ்வாக மேற்கொள்ளப்பட்டது ஆநிறை கவர்தல். போரை தொடங்கும் நிகழ்வாக மேற்கொள்ளப்பட்டது ஆநிறை கவர்தல். 252 சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வகை சிறிய செடி கரந்தை. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி கரந்தை. 253 போரில் வென்ற மன்னன் மகிழ்வதை பற்றி கூறும் திணை வாகை திணை. போரில் வென்ற மன்னன் மகிழ்வது பற்றி கூறும் திணை வாகை திணை. 254 வாகை என்பதன் பொருள் வெற்றி. வாகை என்பதன் பொருள் வெற்றி. 255 மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ. மங்கிய வெண்ணிறம் நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ. 256 பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது எந்த திணை? பாடான் திணை. 257 பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. 258 அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவப்பு நிறையும் அதாவது நான் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறேன்.
அதனால் கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவப்பு நிறமுடைய பூ வெற்றிப்பூ. 259 பெருந்திணை என்பது பொருந்தா காமம். 260 வெற்றிப்பூவின் வேறு பெயர் இட்லி பூ. 261 சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. 262 இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டல். 263 சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. புறத்திணைகள் 12 வகைப்படும். கூற்று 2 ஆணிரை கவதல் பற்றி கூறுவது கரந்தை திணையாகும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 10th தமிழ் இயல் 8. யாப்பு எத்தனை உறுப்புகளை கொண்டது? 6. 265 ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 267 ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் பாவகை. ஆசிரியப்பா. 268 திருக்குறள் மற்றும் நாலடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை வெண்பா. 269 பொறுத்துக. நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. ஆன்சர் 3 4 2 1. 270 ஓசையின் வகைகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். ஓசையின் வகைகள் மேற்கூறிய அனைத்தும். செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. 271 சீர்ந்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை. தூங்கலோசை. சீர்ந்தோறும் தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கலோசை. 272 ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசை. 273 இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை அகவற்பா. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை அகவற்பா. 274 ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா. ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா. 275 சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகார மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் எந்த பாவில் அமைந்தவை? அகவற்பா. 276 செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளலோசை. 277 கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை. 278 வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 279 மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமைவது எவ்வகை ஆகும்? ஆசிரியப்பா. 280 வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. 281 வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வருவது குறள் வெண்பா. 282 பொறுத்துக. நேர் நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஆன்சர் 1 2 3 4. 283 முதலடி 4 சீராக வருவது அளவடி. இரண்டாம் அடி 3 சீராக வருவது சிந்தடி. 285 இயற்சீர் வெண்சீர் மட்டும் பயின்று வரும் பாவகை எது? வெண்பா. 286 இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் பாவகை எது? வெண்பா. 287 யாப்பின் உறுப்புகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. 288 இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. 289 கன்று துள்ளினார் போல சீர்ந்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை துள்ளலோசை. 290 ஓசை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 291 பொறுத்துக. நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புலிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. ஆன்சர் 4 3 2 1. 292 யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை.
293 சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. 294 ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 295 ஆசிரிய தலை மிகுதியாகவும் வென்றலை கழித்தலை ஆகிய விரவியும் வரும் பாவகை எது? ஆசிரியப்பா. 296 ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எவ்வகை ஆகும்? வெண்பா. 297 பாவின் வகைகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. 298 வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல். 299 பொறுத்துக. நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். ஆன்சர் 4 1 2 3. 300 ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இது டேஷ் பாவகை ஆகும். ஆசிரியப்பா. 301 சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். கூற்று 2 பாருங்க. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை ஆகும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது துள்ளல் ஓசை வராது. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. 302 பொறுத்துக. செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவலோசை சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளலோசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. தூங்கலோசை தாழ்ந்தே வரும் ஓசை. இப்போ ஆன்சர் 3 4 1 2. 303 மேன்மை தரும் அறம் எது? கைமாறு கருதாமல் அறம் செய்வது. மேன்மை தரும் அறம் எது? கைமாறு கருதாமல் அறம் செய்வது. 10th தமிழ் இயல் 9. 304 செயலுக்கு அழகு சேர்ப்பது அணிகள். செயலுக்கு அழகு சேர்ப்பது அணிகள். 305 இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்று கூறுவது தற்குறிப்பேற்று அணி ஆகும். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்று அணி ஆகும். 306 பொருளெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? தற்குறிப்பேற்று அணி. பொருளெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்று அணி. 307 தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு. தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு. 308 தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 309 செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி ஆகும். செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு நின்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி ஆகும். 310 சேந்தன வேந்தன். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெய்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழுக்குருதி பாய்ந்தது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி. 311 நிரல் என்பதன் பொருள் வரிசை. 312 பொறுத்துக. சேந்தன சிவந்தன தெவ் பகைமை சிலை வில் மிசை மேலே சாரிங்க சேந்தன சிவந்தன தெவ் பகைமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை. ஆன்சர் 3 5 1 2 4. 313 நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். 314 சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது
நிரல் நிறை அணி ஆகும். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி ஆகும். 315 அன்பும் மரணம் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி எது? நிரல் நிறை அணி ஆகும். 316 எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவிர்ச்சி அணி ஆகும். 317வது கொஸ்டின், தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 318 மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடல் வரியில் பயின்று வரும் அணி தன்மை நவிர்ச்சி அணி. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி தன்மை நவிர்ச்சி அணி ஆகும். 319வது தீவக அணியின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். தீவக அணியின் வகைகள் முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். 320வது வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.